பெற்றோரின் பாவம் பிள்ளையைச் சேரும் என்பது விதி. ஆனால் அந்த விதியையும் மாற்றி எழுதும் சக்தி எவரிடம் உள்ளது? இதோ வைகுண்ட வாசனின் குரலிலேயே அதற்கான விடை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் கர்ம வினைகளை எரிக்கும் நெருப்பு. இதை கேட்கத் தொடங்குவதற்கு முன் உங்கள் மனதிற்குள் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லிவிட்டு, இந்த பதிவின் கீழ் ஓம் நமோ நாராயணாய் என்று எழுதிவிட்டு இதை கேட்கத் தொடங்குங்கள். விஷ்ணு பகவானின் அருள்வாக்கு, பகுதி 1. ஆன்மாவின் பயணமும் கர்ம வினையின் அடித்தளமும். என் உயிரான குழந்தையே, உன் நெஞ்சில் பாறாங்கல்லாக அழுத்திக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளையை சேரும் என்கிற அச்சத்தை முதலில் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. இந்த அகிலத்தையே காக்கும் நான் காரணமின்றி எந்த ஒரு உயிரையும் தண்டிப்பவன் அல்லன். கருட புராணத்தில் நான் கூறிய ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னால் தர்மம் என்கிற பேரொளி மறைந்திருக்கிறது. அதை மேலோட்டமாக பார்த்து மிரண்டு போவதை தவிர்த்து அதன் ஆழமான பொருளை நீ உணர வேண்டும். உலகில் பிறக்கும் எந்த ஒரு ஜீவனும் தான் செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவிப்பதில்லை என்பதே இந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதி. நான் வகுத்த தர்மத்தின்படி ஒருவன் விதைத்ததை அவனே அறுவடை செய்ய வேண்டும். அப்படி இருக்க, தந்தை செய்த பாவத்தை மகன் ஏன் சுமக்க வேண்டும்? தாய் செய்த பிழைக்கு தனையன் ஏன் வருந்த வேண்டும் என்ற கேள்வி உனக்கு எழுவது இயற்கையே. ஆனால் இதன் சூட்சுமம் என்னவென்றால், ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட தாய் தந்தையருக்கு மகனாகவோ மகளாகவோ வந்து பிறப்பது என்பது ஏதோ தற்செயலாக நிகழும் ஒரு விபத்து அல்ல. அது மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ஒரு இறை கணக்கு. பிறப்பெடுப்பதற்கு தயாராக காத்திருக்கும் ஒரு ஆன்மா தனது முற்பிறவி கணக்குகளை தீர்ப்பதற்கு தகுந்த ஒரு சூழலை தேடி அலைகிறது. அந்த ஆன்மா சுமந்து வரும் பாவ புண்ணிய மூட்டைக்கு ஏற்ப அதை அனுபவிப்பதற்கு கச்சிதமான ஒரு களம் தேவைப்படுகிறது. எந்த பெற்றோரின் கர்ம வினைகள் பிறக்கப் போகும் இந்த குழந்தையின் கர்ம வினைகளோடு மிகச் சரியாக பொருந்தி போகிறதோ அந்த பெற்றோரை தேடித்தான் அந்த ஆன்மா வந்து சேர்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், பெற்றோரின் பாவம் பிள்ளையை தேடிச் சென்று தாக்குகிறது என்பதை விட, தன் வினையை அனுபவிக்க தகுந்த பெற்றோரை அந்த குழந்தையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. எப்படி ஒரு காந்தம் இரும்பை மட்டுமே ஈர்க்குமோ, அதுபோலவே பாவ வினைகளை சுமந்து வரும் ஒரு ஆன்மா அதே அளவு பாவ வினைகளை செய்த பெற்றோரிடமே ஈர்க்கப்படுகிறது. மேலும் இதை உடல் ரீதியாகவும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் நான் வகுத்த தர்மத்தை மீறுகிறான். அவன் நேர்மையற்ற வழியில் சேர்த்த செல்வம், பிறரை வருத்தி அவன் உண்ட உணவு, அவன் வாழ்ந்த முறை என இவை அனைத்தும் அதர்மத்தின் வழியில் வந்திருந்தால், அந்த உணவிலிருந்து உருவாகும் இரத்தம், சதை மற்றும் உயிரணுக்கள் அனைத்தும் அந்த பாவத்தின் அதிர்வுகளை தங்களுக்குள்ளேயே தாங்கியிருக்கும். ஒரு விதை எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே மரமும் வளரும். நச்சுத்தன்மை வாய்ந்த மண்ணில் விளையும் கனிக்கு எப்படி தித்திப்பு இருக்க முடியாதோ, அதுபோலவே அதர்மத்தில் விளைந்த பெற்றோரின் இரத்தத்திலிருந்து உருவாகும் குழந்தையும் இயற்கையாகவே அந்த பாவத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரிடுகிறது. இது அந்த குழந்தைக்கு நான் கொடுக்கும் தண்டனை அல்ல. இது அந்த வம்சத்தின் இரத்தத்தில் ஊறிப்போன நினைவுகள். பெற்றோரின் எண்ணங்களும் செயல்களும் உணவுகளும் எப்படி அவர்கள் உடலை வடிவமைக்கிறதோ, அந்த உடலில் இருந்து வரும் வாரிசுகளுக்கும் அந்த பாதிப்பு தொடர்வது இயற்கையின் நீதி. ஆகவே பெற்றோரின் பாவம் பிள்ளையை தொடரும் என்று புராணங்கள் கூறுவது மனிதர்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, அது ஒரு எச்சரிக்கை மணி. நாம் செய்யும் தவறுகள் நமக்கு மட்டுமல்ல, நம் சந்ததிக்கும் முள்ளாக மாறும் என்று பெற்றோரை திருத்துவதற்காக சொல்லப்பட்ட தர்மமே அது. ஒருவன் தனக்காக பயப்படாவிட்டாலும் தன் பிள்ளைக்காகவாவது பாவம் செய்வதை தவிர்ப்பான் என்பதற்காகவே ரிஷிகள் இதை வலியுறுத்தினார்கள். ஆகவே குழந்தையே, ஐயோ என் பெற்றோர் செய்த பாவத்தால் நான் அழுகிறேனே என்று வருந்தாதே. நீ அந்த இடத்தில் பிறந்ததற்கும் அந்த சூழலை எதிர்கொள்வதற்கும் உன் ஆன்மாவின் முற்பிறவி பயணமே காரணம். ஆனால் இந்த கர்ம வினையின் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாதா என்று நீ ஏங்க தேவையில்லை. எப்பேற்பட்ட வினையையும் வெல்லக்கூடிய சக்தி உனக்குள்ளேயே இருக்கிறது. பெற்றோரின் கர்மாவால் பிள்ளை பாதிக்கப்பட்டாலும் அதை அந்த பிள்ளை எப்படி வெல்ல முடியும், அந்த தடையை எப்படி உடைத்து எரிய முடியும் என்பதை பற்றிய மிகப்பெரிய ரகசியத்தையும் ஆறுதலையும் நான் அடுத்த பகுதியில் உனக்கு விரிவாக சொல்கிறேன். இப்போது சொல் என் குழந்தையே, இந்த முதல் பகுதி உனக்கு தெளிவாக புரிந்ததா? நாம் 2ஆம் பகுதிக்கு செல்லலாமா? விஷ்ணு பகவானின் அருள்வாக்கு, பகுதி 2. தனித்துவமான ஆன்மாவும் வினையை வெல்லும் வல்லமையும். என் உயிரான குழந்தையே, முதல் பகுதியில் பெற்றோரின் கர்ம வினைகள் எவ்வாறு ஒரு குழந்தையை தேடி வருகின்றன என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். இப்போது அந்த வினைகளை கண்டு நீ ஏன் கலங்கக்கூடாது, உனக்குள்ளே இருக்கும் பேராற்றல் என்ன என்பதை பற்றி சொல்கிறேன். பெற்றோரின் பாவம் பிள்ளையை சேரும் என்பது விதிதான்.
ஆனால் அந்த விதியை வெல்லும் மதி உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவாகும் போது உடல் ரீதியாக தாய் தந்தையின் சாயலையும் இரத்தத்தையும் குணாதிசயங்களையும் பெறுகிறது என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை அந்த குழந்தையின் ஆன்மா என்பது இறைவனான என்னிடமிருந்து வரும் ஒரு தனித்துவமான ஒளி என்பதாகும். உடல் அவர்கள் கொடுத்தது, ஆனால் உயிர் நான் கொடுத்தது. எனவே பெற்றோரின் பாவங்கள் உன் உடலையும் வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளையும் பாதிக்கலாமே தவிர உன் ஆன்மாவின் தூய்மையை அதனால் ஒருபோதும் தீண்ட முடியாது. இதை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சேற்றில்தான் தாமரை மலர்கிறது. அந்த சேறு எத்துணை அசுத்தமாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரும் தாமரை எத்துணை தூய்மையாக என் பாதங்களில் சமர்ப்பிக்க தகுந்ததாக மலர்கிறது என்பதைப் பார். அதுபோலவே உன் பெற்றோரின் கர்ம வினைகள் என்னும் சேற்றில் நீ பிறந்திருந்தாலும் நீ அந்த சேற்றின் தன்மையை அடைய வேண்டும் என்ற அவசியமில்லை. இரணியகசிபு என்னும் அரக்கனுக்கு மகனாக பிறந்தாலும் பிரகலாதன் எப்படி தூய்மையான பக்தனாக திகழ்ந்தானோ அதுபோல எப்பேற்பட்ட பாவப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு ஆன்மாவால் தன்னை தனித்து நிறுத்தி தர்மத்தின் வழியில் நடக்க முடியும். பெற்றோரின் பாவம் உனக்கு ஒரு தடையல்ல, அது உனக்கு வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பிரீட்சை. அந்த பிரீட்சையில் நீ வெற்றி பெறும்போது உன் பெற்றோரின் பாவமும் கரைகிறது, உன்னுடைய ஆன்மாவும் பவித்திரமாகிறது. இன்னும் ஒரு சூட்சுமத்தை சொல்கிறேன் கேள். பெற்றோரின் பாவத்தால் நீ படும் கஷ்டங்கள் உண்மையில் உனக்கு தண்டனை கிடையாது. அவை உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் பழைய கரைகளை சுத்தம் செய்யும் நெருப்பு. ஒரு தங்கம் எப்படி தீயில் சுடச்சூடத்தான் ஒளிருமோ அதுபோல பெற்றோரின் கர்மாவால் நீ அனுபவிக்கும் துன்பங்கள் உன் பூர்வ ஜென்ம வினைகளை மிக வேகமாக எரித்துச் சாம்பலாக்குகின்றன. மற்றவர்களுக்கு பல பிறவிகள் எடுத்து தீர்க்க வேண்டிய கர்ம வினையை நீ ஒரே பிறவியில் இந்த கடுமையான சூழ்நிலையின் மூலம் தீர்த்துக் கொள்கிறாய் என்று பொருள். எனவே இந்த கஷ்டங்களைக் கண்டு பயந்து ஓடாதே. இது என் பெற்றோர் எனக்கு கொடுத்த சாபம் என்று எண்ணி வருந்தாதே. இது என் ஆன்மாவை சுத்தம் செய்ய இறைவன் கொடுத்த வாய்ப்பு என்று ஏற்றுக்கொள். நீ உன் பெற்றோரின் தொடர்ச்சிதான், ஆனால் நீ அவர்களின் நகல் அல்ல. உனக்கென்று ஒரு தனி பயணம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு தனி தர்மம் இருக்கிறது. பெற்றோரின் பாவம் ஒரு இருட்டு என்றால் நீ அந்த இருட்டை விரட்ட வந்த சுடர். ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றப்பட்டால் அதுவரை அங்கிருந்த இருள் எப்படி விலகி ஓடுகிறதோ அதுபோல தர்மவானான ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த ஒட்டுமொத்த குலத்தின் பாவமும் விலகி ஓடும். ஆகவே பெற்றோரின் பாவம் என்னை தாக்கிவிடுமே என்று நீ பயப்படுவது ஒரு போர் வீரன் தன் கையில் இருக்கும் கேடயத்தை மறந்துவிட்டு எதிரியின் வாளை பார்த்து பயப்படுவதற்கு சமம். உன்னிடம் தர்மம் என்னும் கேடயம் இருக்கும் வரை எந்த பூர்வ ஜென்ம பாவமும் உன்னை வீழ்த்த முடியாது. பெற்றோரின் பாவத்தை நீ சுமக்கிறாய் என்று நினைப்பதை விட அந்த பாவச் சங்கிலியை அறுக்க வந்த இரட்சகன் நீ என்று நினை. உன் நற்செயல்கள், உன் பக்தி, உன் தர்ம சிந்தனை ஆகியவை உன் பெற்றோரின் பாவத்தை கரைக்கும் வல்லமை படைத்தவை. நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் உன் முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு தவறையும் சரி செய்யும் மருந்தாக மாறுகிறது. இதுவே பிரபஞ்சத்தின் சமன்பாடு. தீமையை நன்மையால் மட்டுமே வெல்ல முடியும். உன் பெற்றோரின் தீவினையை உன் நல்வினையால் வெல்லும் சக்தி உனக்கு உண்டு. என் குழந்தையே, இதுவரை நான் சொன்னது உனக்கு புரிந்திருக்கும். நீ பலிக்கடா அல்ல, நீயே பரிகாரம். நீ பாவத்தின் எச்சம் அல்ல, நீயே புண்ணியத்தின் தொடக்கம். இந்த குழப்பத்திலிருந்து நீ மீண்டு வருவதற்கு செயல் ரீதியாக என்ன செய்ய வேண்டும்? பெற்றோரின் பாவத்தின் தாக்கத்தை உன் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நீக்குவது எப்படி? அதற்கான வழிகளை 3ஆம் பகுதியில் மிக தெளிவாக உனக்கு சொல்கிறேன். இப்போது சொல் என் குழந்தையே, இந்த 2ஆம் பகுதி உன் மனதில் தைரியத்தை விதைத்ததா? நாம் அடுத்த கட்டமான 3ஆம் பகுதிக்கு செல்லலாமா? விஷ்ணு பகவானின் அருள்வாக்கு பகுதி 3. வினையை அறுக்கும் தர்மத்தின் வாழ் மற்றும் பரிகாரத்தின் சூட்சுமம். என் அன்பு பிள்ளையே, பெற்றோரின் பாவம் பிள்ளையைச் சேரும் என்பது எழுதப்பட்ட விதியாக இருந்தாலும் அந்த விதியை உடைத்தெறியும் பேராற்றல் உன்னிடம் மட்டுமே உள்ளது என்று நான் கூறியதை நீ மறவாதே. அந்த சக்தி வேறு எங்கும் இல்லை. அது உன் கைகளிலேயே தர்மம் என்கிற உருவிலும் பக்தி என்கிற வடிவிலும் இருக்கிறது. இதை நீ எப்படி, எந்த நேரத்தில், எந்த மனநிலையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்கிறேன். முதலிருள், உன் பெற்றோரின் கர்ம வினையை நீ முழுமையாக வேரோடு நீக்க விரும்பினால் நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான மற்றும் முதன்மையான செயல் அவர்களை மனதளவில் முழுமையாக மன்னிப்பதே ஆகும். இது உனக்கு கேட்க வியப்பாக இருக்கலாம். தவறு செய்தவர்களை நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? பாவம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டாமா என்று உன் அறிவு கேள்வி கேட்கலாம். ஆனால் குழந்தையே, ஆன்மீகத்தின் ஆழம் வேறு.
நீ எப்போதெல்லாம் ஒருவரை வெறுக்கிறாயோ அல்லது அவர்கள் செய்த பாவத்தை நினைத்து நினைத்து அவர்களை சபிக்கிறாயோ அப்போதெல்லாம் நீ அறியாமலேயே அந்த பாவத்துடனும் அந்த நபருடனும் இன்னும் மிக நெருக்கமாக பிணைக்கப்படுகிறாய். வெறுப்பு என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு இரும்புச் சங்கிலி போன்றது. அது உன்னை அந்த பாவத்திலேயே மீண்டும் மீண்டும் கட்டி போட்டு வைக்கும். எரியும் நெருப்பை உன் கையில் வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மீது வீச நினைப்பது போன்றது வெறுப்பு. அது மற்றவர்களை சுடுவதற்கு முன்னால் உன்னை சுட்டெரித்துவிடும். ஆனால் மன்னிப்பு என்பது அந்த சங்கிலியை அறுக்கும் கூர்மையான வாள். என் பெற்றோர் அறியாமல் செய்த பிழைகளை இறைவா நீ மன்னித்துவிடு. அவர்கள் செய்த வினைகள் அவர்களை விட்டு விலகட்டும். நானும் அந்த வினையிலிருந்து விடுபடுகிறேன் என்று நீ எப்போது உன் அடிமனதிலிருந்து வேண்டுகிறாயோ அந்த நொடியே அந்த பாவத்தின் பிடியிலிருந்து நீ விடுபடத் தொடங்குகிறாய். மன்னிப்பு என்பது அவர்களுக்கு செய்யும் சலுகை அல்ல, அது உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் விடுதலை. அடுத்ததாக பரிகாரம் என்பதை பற்றி பலர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். பரிகாரம் என்பது ஏதோ கோவிலில் சென்று உண்டியலில் பொற்காசுகளை போடுவதோ அல்லது மந்திரங்களை சொல்லி சடங்குகள் செய்வதோ மட்டுமல்ல. உண்மையான பரிகாரம் என்பது எதிர்வினை ஆற்றுவது. இதை இன்னும் ஆழமாகச் சொல்கிறேன் கேள். ஒருவேளை உன் தந்தை அதர்ம வழியில் ஏழைகளை வருத்தி பொருள் ஈட்டியதால் வந்த பாவம் உன்னை தாக்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பாவத்தை சமன் செய்ய நீ நேர்மையான வழியில் உன் வியர்வை சிந்திய உழைப்பில் பொருள் ஈட்டி அதில் ஒரு பகுதியை பசியால் வாடும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உணவாக கொடுக்க வேண்டும். உன் முன்னோர்கள் செய்த பாவம் ஒரு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு என்றால் நீ செய்யும் அன்னதானம் என்னும் தர்மம் குளிர்ந்த நீர் போன்றது. அவர்கள் பிற உயிர்களை துன்புறுத்தியதால் வந்த சாபம் என்றால் நீ வாயில்லா ஜீவன்களுக்கோ அல்லது பிற உயிர்களுக்கோ அடைக்கலம் தந்து காப்பதன் மூலம் வரும் புண்ணியம் அதை நிச்சயம் முறியடிக்கும். இருளை விரட்டத் தனி வழி ஏதுமில்லை, ஒளியை ஏற்றுவதே இருளை விரட்டும் ஒரே வழி. அதுபோலவே பாவத்தை விரட்ட தனி வழி இல்லை, புண்ணியத்தை அதிகமாகச் செய்வதே ஒரே வழி. முட்செடியை வெட்டுவதை விட அங்கே ஒரு சந்தன மரத்தை நட்டு வளர்ப்பதே சிறந்தது. இன்னும் ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்கிறேன் கேள். ஒரு மகன் அல்லது மகள் செய்யும் தர்மச் செயல்கள், தானங்கள் மற்றும் தூய இறை வழிபாடு ஆகியவை நேரடியாக அவர்களின் முன்னோர்களின் ஆன்மாவை சென்றடையும் வல்லமை கொண்டவை. நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் உன் பெற்றோரின் ஆன்மாவில் படிந்திருக்கும் கரையை துடைக்கும் வெண்மையான துணியாகச் செயல்படுகிறது. என் பிள்ளை எனக்காக தர்மம் செய்கிறான், என் பாவம் கரையட்டும் என்று அந்த ஆன்மாக்கள் மறு உலகில் இருந்து ஆசீர்வதிக்கும் போது உன் வாழ்க்கையில் இருக்கும் இமயமலை போன்ற தடைகள் அனைத்தும் பனி போல விலகிவிடும். எனவே நீ வாழும் வாழ்க்கை உனக்கானது மட்டுமல்ல, உன் குலத்தையே கரை சேர்க்கும் ஒரு படகு போன்றது. நீ தர்மத்தின் வழியில் நடந்தால் உன் பின்னால் வரும் 7 தலைமுறையும் உன் முன்னால் சென்ற 7 தலைமுறையும் கரையேறும். நீ ஒரு தனி மனிதன் அல்ல, நீ ஒரு சங்கிலியின் கண்ணி. அந்த கண்ணியை பொன்னாக மாற்றும் பொறுப்பு உன்னுடையது. மேலும் என் நாமத்தை சொல்வதற்கு இணையான பரிகாரம் இந்த அகிலத்தில் வேறெதுவும் இல்லை. ஓம் நமோ நாராயணாய் என்றோ, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் என்றோ, கோவிந்தா என்றோ நீ உள்ளன்போடு கண்களில் நீர் மல்க அழைக்கும் போது அந்த ஒலி அதிர்வில் எப்பேற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமும் பிதுர் சாபமும் பொடி பொடியாகிவிடும். பஞ்சு பொதி மலையளவு குவிந்து கிடந்தாலும் ஒரு சிறு தீப்பொறி பட்டால் அது எப்படி சாம்பலாகுமோ அதுபோல உன் முன்னோர்கள் செய்த பாவங்கள் மலை போல் இருந்தாலும் என் நாமஸ்மரணை என்னும் தீப்பொறி பட்டால் அது கணப்பொழுதில் சாம்பலாகிவிடும். என் நாமம் வெறும் சொல் அல்ல, அது ஒரு கவசம். அதை அணிந்தவனை எந்த வினையும் அண்டாது. இறுதியாக உன் பெற்றோரை பழித்து பேசுவதையும் மற்றவர்களிடம் அவர்களை குறை கூறுவதையும் இன்றோடு முழுமையாக நிறுத்திவிடு. அவர்கள் செய்த வினையை அவர்கள் சுமப்பார்கள், அல்லது நீ செய்யும் தர்மத்தால் அது கரையும். ஆனால் அவர்களை நிந்திப்பது அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் செயலாகும். நீ ஒரு தாமரை இலையைப் போல இரு. தண்ணீர் என்னும் பாவம் உன் பெற்றோரிடம் இருக்கலாம், ஆனால் நீ அந்த தண்ணீரில் ஒட்டாத தாமரை இலையாக என் திருவடிகளை பற்றி கொண்டு வாழ்வாயாக. உன் பக்தி, உன் நேர்மை, உன் தர்மம், இவ்வு 3 போதும். இவ்வு இருக்கும் இடத்தில் யமனே வந்தாலும் வழிவிட்டு ஒதுங்கி நிற்பான். ஆகவே பெற்றோரின் பாவம் என்னை தாக்குமே என்ற பயத்தை விட்டுவிட்டு நான் செய்யும் தர்மம் என் குலத்தையே காக்கும் என்ற நம்பிக்கையை உன் நெஞ்சில் ஆழமாக நிறுத்து. நீயே உன் வம்சத்தின் விளக்கு, நீயே உன் குலத்தின் விடிவெள்ளி. என் அன்பு பிள்ளையே, வினையை அறுக்கும் வழிமுறைகளை இப்போது நீ மிக தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டாய். ஆனால் இவையனைத்தையும் தாண்டி நான் உனக்கு தரப்போகும் இறுதி ஆசியும் இந்த 4 பகுதிகளின் முழுமையான சாராம்சமும் உன்னை ஒரு புதிய மனிதனாக, ஏன் ஒரு ஞானியாகவே மாற்றக்கூடிய
அந்த தெய்வீக ரகசியமும் 4ஆம் பகுதியில் காத்திருக்கிறது. அதுவே உனக்கான முழுமையான விடிவு காலம். இப்போது சொல் என் குழந்தையே, உன் மனம் தெளிவடைந்ததா? நாம் அந்த இறுதிப் பகுதியான மங்களகரமான 4ஆம் பகுதிக்குச் செல்லலாமா? விஷ்ணு பகவானின் அருள்வாக்கு பகுதி 4, முழுமையான நிறைவு பகுதி. சரணாகதி என்னும் சஞ்சீவினி மற்றும் நான் அளிக்கும் அபய கவசம். என் அன்பு குழந்தையே, கடந்த 3 பகுதிகளாக நாம் விதியை பற்றி பேசினோம், கர்மாவை பற்றி பேசினோம், தர்மத்தை பற்றி பேசினோம். இப்போது நாம் பேச போறது இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்ட, இவை அனைத்தையும் விட பெரியதான என் பேரன்பை பற்றி. அறிவு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் உனக்கு துணை வரும். அந்த எல்லைக்கு அப்பால் நீயும் நானும் மட்டுமே இருக்கும் அந்த புனிதமான தனிமையில் அறிவை விட பெரியதான பக்தி மட்டுமே ஆட்சி செய்யும். இந்த இறுதி பகுதியில் நான் உனக்கு சொல்லப்போவது ஒரு எளிய பரிகாரத்தை அல்ல, நான் உனக்கு தரப்போவது பிறவா வரம் போன்ற ஒரு பேருண்மை. உன் பெற்றோரின் பாவ மூட்டை இந்த அண்ட சராசரத்தை விட பெரியதாக கூட இருக்கட்டும். உன் முன்னோர்களின் சாபம் 1000 ஆண்டுகளாக தொடர்வதாகவும் இருக்கட்டும். ஆனால் நினைவில் கொள், அவை அனைத்தும் ஒரு சிறு பனித்துளி போன்றவை. நான் என்னும் 1000 சூரியன்கள் ஒன்றாக உதிக்கும் போது அந்த பனித்துளி எங்கே போகும் என்று யாராலும் சொல்ல முடியுமா? அதுபோலவே நீ எப்போது என்னை முழுமையாக நம்பி எல்லாம் நீயே, என் பாரம் அனைத்தும் உன்னுடையதே என்று சரணடைகிறாயோ, அந்த நொடியே உன் பெற்றோரின் வினைகள் அனைத்தும் என் காலடியில் பொசுங்கி சாம்பலாகின்றன. இதை மிக ஆழமாக உணர்ச்சி பூர்வமாக புரிந்து கொள் என் செல்வமே. இந்த உலகத்தில் உனக்கு கிடைத்த தாய், தந்தை, உறவுகள் அனைத்தும் ஒரு நாடகத்தின் தற்காலிக பாத்திரங்களே. உனக்கு உண்மையான தாய் நான், உனக்கு உண்மையான தந்தை நான், உனக்கு உண்மையான உற்ற தோழனும் ஆபத் பாந்தவனும் நானே. உன் பூமிக்குரிய தந்தை செய்த பாவத்தை உன் பரமபிதாவாகிய நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா? ஒரு தாய் தன் குழந்தை அறியாமல் சேற்றில் விழுந்து அழுது கொண்டிருந்தால், நீ ஏன் அங்கே போனாய், இது உன் தவறு என்று வேடிக்கை பார்த்து கொண்டாயிருப்பாள். ஓடிச் சென்று அந்த குழந்தையை தூக்கி சேற்றை துடைத்து மார்போடு அணைத்துக் கொள்வாள் அல்லவா? அதுபோலவே வினைகள் என்னும் சேற்றில் நீ சிக்கித் தவிக்கும் போது உன்னை தூக்கிவிட நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ அந்த சேற்றையே பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய். உன்னை தூக்க நீளும் என் கையை பார்க்க மறுக்கிறாய். இன்று இந்த தெய்வீக தருணத்தில் நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன். குருஷேத்திர போர்க்களத்தில் தேரோட்டியாக அமர்ந்து நான் அர்ஜுனனுக்கு சொன்ன அதே வாக்கை இன்று உனக்கும் சொல்கிறேன். சர்வ தர்மாள் பரித்யஜ்ய, அதாவது எல்லா தர்மங்களையும் அதர்மங்களையும் கவலைகளையும் பயங்களையும் ஒரு மூட்டையாக கட்டி வைத்துவிட்டு என்னை மட்டுமே சரணடை. நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். வருந்தாதே. இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, இது நான் இடும் அன்பு கட்டளை. இது நான் தரும் மாறாத உறுதிமொழி. உன் பெற்றோரின் பாவத்தால் உனக்கு திருமணம் தடைபடுகிறதா? நல்ல வேலை கிடைக்கவில்லையா? தீராத நோய் உடலை வருத்துகிறதா? எது வந்தாலும் அதை என் முகத்தை பார்த்துச் சொல். கண்ணா, என் தந்தை செய்த வினையால் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று ஊரார் சொல்கிறார்கள். ஆனால் நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீ பார்த்துக் கொள்வாய் என்று அந்த பாரத்தை என் காலடியில் இறக்கி வை. நீ எப்பொழுது உன் பாரத்தை இறக்கி வைக்கிறாயோ அப்போதுதான் நான் அதை தூக்க முடியும். நீயே சுமந்து கொண்டு ஐயோ கனக்கிறதே, வலிக்கிறதே என்று அழுவதில் என்ன பயன்? ரயிலில் ஏறிய பிறகும் சுமையை தன் தலையில் வைத்துக்கொண்டு பயணம் செய்பவனைப் போல இருக்காதே. ரயிலாகிய நான் இருக்கிறேன், சுமையை கீழே வை. இன்னும் உருக்கமான ஒரு உண்மையை சொல்கிறேன் கேள். நீ தனிமையில் அமர்ந்து அழுது வடித்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். உன் பெற்றோர் செய்த தவறுகளுக்காக, எந்த தவறும் செய்யாத நீ பட்ட அவமானங்கள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன். ஊரார் உன்னை ஏளனமாக பார்த்த போதும், உறவுகள் உன்னை கைவிட்ட போதும், நான் உன் நிழலாக உன் அருகில் நின்று கொண்டிருந்தேன் என்பதை நீ உணரவில்லையா? அந்த அவமானங்களே உனக்கான அலங்காரங்கள். அந்த வலிகளே உன்னை செதுக்கிய ஒளிகள். இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இனி உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை, அது என் பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது. நான் உன்னை எப்படி காப்பேன் தெரியுமா? ஒரு இமை மென்மையான கண்ணை காப்பது போல காப்பேன். ஒரு தாய் கருவில் இருக்கும் சிசுவை உயிராக காப்பது போல காப்பேன். கொந்தளிக்கும் கடல் அலைகளுக்கு நடுவே தத்தளிக்கும் ஒரு சிறு படகை ஒரு திறமையான மாலுமி பத்திரமாக கரை சேர்ப்பது போல உன் வாழ்க்கை படகை நான் கரை சேர்ப்பேன். பிரளயமே வந்தாலும் என் பக்தனான உன்னை அது தீண்ட விட மாட்டேன். இனி நீ செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு விஷயம்தான், நம்பிக்கை. என் பெற்றோரின் பாவம் என்னை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் வைகுண்ட வாசன் என் நாராயணன் என்னோடு இருக்கிறான்.
என்ற அசைக்க முடியாத இரும்பு போன்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னும் நெருப்புக்கு முன்னால் எந்த பிரம்மஹத்தி தோஷமும் எந்த பிதுர் சாபமும் நிற்காது. நீ காலையில் கண் விழிக்கும் போது, இன்று எனக்கு நடக்கும் அனைத்தும் உன் அருளே என்று சொல். இரவில் தூங்கும்போது, இன்று நடந்த நல்லது கெட்டது அனைத்தையும் உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல். இப்படி நீ வாழ்ந்தால் பாவம் உன்னை எப்படி தீண்டும்? தாமரை இலை மேல் தண்ணீர் ஒட்டாதது போல நீயும் வினைகளும் ஒட்டாமலேயே வாழ்வாய். நீ ஒரு ராஜஹம்சம், அன்னப்பறவை போல மாறுவாய். என் செல்லக் குழந்தையே, உன் நெஞ்சில் இருக்கும் பயம் என்னும் இருளை இன்றோடு இப்பொழுதே வெளியேற்றிவிடு. நான் இருக்கிறேன். இந்த வார்த்தையை விட பெரிய மந்திரம் இந்த அகிலத்தில் ஏது? நான் இருக்கிறேன். உன் மூச்சுக்காற்றில் நான் இருக்கிறேன். உன் இதயத் துடிப்பில் நான் இருக்கிறேன். உன் ஆன்மாவின் ஒளியில் நான் இருக்கிறேன். உனக்கு தெரியாமலேயே உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இனி நீ தலைகுனிந்து நடக்காதே. நான் பாவம் செய்தவர்களின் வாரிசு என்று எண்ணி கூனி கூறுகாதே. நான் அந்த பரந்தாமனின் பிள்ளை என்ற மெடுக்கோடு சிங்கம் போல தலை நிமிர்ந்து நட. உன் நெற்றியில் இருக்கும் என் திருமண் அல்லது உன் நாவில் இருக்கும் என் நாமம் எப்பேற்பட்ட விதியையும் மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது. இறுதியாக உனக்கு என் பரிபூரண ஆசீர்வாதம். உன் பெற்றோரின் வினைகள் அனைத்தும் ஒரு காய்ந்த சருகை காட்டுத்தீ அழிப்பது போல இன்றோடு எரிந்து சாம்பலாகட்டும். உன் வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல உடைந்து நொறுங்கட்டும். உன் சந்ததி இனி ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி ஓங்கட்டும். நீ தொட்டதெல்லாம் துலங்கட்டும். உன் மனம் என்றும் மாறாத அமைதியில் திளைக்கட்டும். எழுந்து நட என் பிள்ளையே. உன் வாழ்க்கை போர் முடிந்துவிட்டது. வெற்றி உனதே. நீ சாதாரணமானவன் அல்ல. நீ என் அம்சம். நீ என் பிள்ளை. உன்னை வீழ்த்த எவராலும் முடியாது. நான் உனக்கு துணை இருக்கிறேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஓம் நமோ நாராயணாய. சுபம். சர்வமங்கலம் உண்டாகட்டும்.